Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. तमिलनाडु और बंगाल में प्रचंड बहुमत से एनडीए की सरकार बनानी 2026 மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு இங்கே நாம் பெரும்பான்மையை பெற வேண்டும். மேற்கு வங்கத்தில் கடந்த ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் மே 4ஆம் தேதி மாநிலம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 206 இடங்களில் வெற்றி பெற்று அதிக பெரும்பான்மையுடன் முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 80 இடங்களிலும், காங்கிரஸ் 2 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. 294 தொகுதிகள் கொண்ட மேற்கு வங்க சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க 148 இடங்கள் தேவை எனும் நிலையில் பாஜக 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. தொடர்ச்சியாக 3 முறை ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி இடதுசாரி காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் ஆட்சிகளுக்கு பிறகு முதல் முறையாக பாஜக மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைக்கிறது. இது மாநில அரசியலில் ஒரு வரலாற்று திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் பெரும் அதிர்ச்சி அளித்த சம்பவம் கொல்கத்தாவில் உள்ள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் சொந்த தொகுதியான பவானிபூர் தொகுதியில் நடைபெற்றது. அங்கு போட்டியிட்ட மம்தா பானர்ஜி பாஜக மாநில தலைவர் சுவேந்து அதிகாரியிடம் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தார். வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்பம் முதலே இரு வேட்பாளர்களுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. ஒவ்வொரு சுற்று முடிவிலும் மாறி மாறி முன்னிலை வகித்த நிலையில் இறுதி வரை பரபரப்பு நீடித்தது. இறுதியில் சுவேந்து அதிகாரி பெரும் வெற்றி பெற்றார். 3 முறை தொடர்ச்சியாக முதலமைச்சராக இருந்த மம்தா பானர்ஜி தனது சொந்த தொகுதியிலேயே தோல்வியை சந்தித்தது அவருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கும் பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடைந்த நிலையில் சில இடங்களில் பாஜக தொண்டர்கள் மம்தா பானர்ஜி போன்று வேடமணிந்து நபரை கயிறால் கட்டி இழுத்து சென்ற சம்பவங்களும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த தேர்தல் முடிவுகள் மேற்கு வங்க அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். तमिलनाडु और बंगाल में प्रचंड बहुमत से एनडीए की सरकार बनानी है 2026 மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு இங்கே நாம் பெரும்பான்மையை பெற வேண்டும். भाइयों बहनों, मुझे बताइए, आप सभी लोग इसके लिए तैयार है क्या? சகோதர சகோதரிகளே, என்னிடம் ஒன்றை கூறுங்கள், வாக்களியுங்கள். இதற்கு நீங்கள் அனைவரும் தயாரா? உரக்க சொல்லுங்கள். இன்னும் ஜாஸ்தி ஜார்ஜ் கோட்டையை எட்ட வேண்டும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.